அலசல் என்பவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 347வது மூலிகையை நம்ம முயல் விரட்டி மூலிகையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம அலச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போகக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னோட இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த முயல் விரட்டி மூலிகையை பற்றி நம்ம அலசலாமா? இதனுடைய அறிவியல் பெரு மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த முயல் விரட்டி மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சலங்கை செடி, மஞ்சள் கிளுகிழுப்பை, கொட்டை கிரந்தி, மஞ்சள் கிரந்தி, சலசல மாதர், முயல் விரட்டி அப்படின்னு தமிழில் சில பெயர்களும், காயின்வோர்ட் ராட்டில் பாட், குரோட்டலேரியா நம்முலேரியா, குரோட்டலேரியா அங்குலேட்டா, ரேபிட் பெல்ஸ், குரோட்டலேரியா ரோட்டுண்டிஃபோலியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சில பெயர்களும் இருக்குது. இது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது தமிழகம் எங்கும் தரிசு பகுதிகளில் இயற்கையாகவே வளர்ந்து காணப்படுகிறது. அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மஞ்சள் கிரந்தி மூலிகையானது வேர் இருக்கும் இடத்திலிருந்து அதிகபட்சம் 2 அடி சுற்றளவுக்குள் அடர்த்தியாக படரக்கூடிய சிறு கொடி வகை தாவரமாகும். இது பார்ப்பதற்கு தோற்றத்தில் அப்படியே விஷ்ணு கிரந்தியை ஒத்துள்ளது என்றாலும் இதற்கும் விஷ்ணு கிரந்திக்கும் நிறைய வேறுபாடுகளும் உள்ளன. இதனுடைய அடிப்பகுதியிலிருந்து பல கிளைகளாக கொடிகள் பிரிகின்றன. ஒவ்வொரு கொடியும் பல துணை கிளை கொடிகளாக பிரிகிறது. இதனுடைய தண்டு, இலை, பூக்காம்பு, காய் என அனைத்துமே கையில் குத்தாத மிக மெல்லிய சுனைகளுடன் காணப்படுகிறது. இதனுடைய தண்டு விஷ்ணு கிரந்தியினுடைய தண்டை விட சற்று தடிமனாகவும், இலைகள் விஷ்ணு கிரந்தியினுடைய இலைகள் போலவே ஆனால் சற்று அகன்று முனை கூறாகவும் காணப்படுகிறது. இதனுடைய பூக்கள் கிளுகிழுப்பை பூக்களினுடைய அமைப்பை ஒத்த சிறிய மஞ்சள் நிற பூக்களாகவும், இதனுடைய காய்கள் ஒரு ஆமணக்கு விதையினுடைய வடிவத்தில் அதே அளவில் அழுத்தினால் டொப் என்று வெடிக்கக்கூடிய காய்களாக உள்ளன. இந்த காய்கள் காய்ந்ததும் இதை எடுத்து ஆட்டினால் சலசலம் என்று சத்தம் வருவதால் இதற்கு சலசல மாதர் என்ற பெயர் வந்திருக்கக்கூடும் என நம்ம நம்பலாம். இதனுடைய விதைகள் கிளுகிழுப்பையினுடைய விதைகள் போலவே தான் உள்ளன. ஆக மொத்தம் இது விஷ்ணு கிரந்தியையும் கிளுகிழுப்பையினுடைய இனத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மூலிகை வகையாக நம்ம கருதலாம். இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாமா? இந்த முயல் விரட்டி மூலிகையானது புண்கள், சிலந்தி கட்டிகள், காய்ச்சல், கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், தோலில் ஏற்படக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுகிறது. மேலும் இது மஞ்சள் காமாலை, வயிற்று வலி போன்றவற்றுக்கும் பரவலாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதி செல்லலாம். இந்த முயல் விரட்டினுடைய இலைகளை நீர் விடாமல் அரைத்து புண்கள், சிலந்தி புண்கள், சிலந்தி கட்டிகள் ஆகியவற்றில் பற்று போட விரைவில் ஆறும். சிலந்தி கட்டிகள் உடைந்து விரைவில் அந்த புண்களும் ஆறிவிடும். அடுத்து சுக்கு 1 துண்டு, மிளகு 7, இந்த இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி 1 லிட்டர் தண்ணியில் போட்டு 1/2 லிட்டரா சுண்ட காய்ச்சி வடிகட்டி 1 டம்ளர் வீதம் காலை மாலை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல், பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றால் ஏற்படக்கூடிய நோய்கள், வயிற்று வலி, கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஆகியவை சரியாகும். இந்த இலைகளோட வேப்பலை மற்றும் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து வச்சு அரைச்சி தடவிட்டு வந்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாகுதுங்க. அது மட்டும் கிடையாது, மாந்திரிகத்தில் இதை வசிய மூலிகையாகவும் சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி தன்னோட இனத்தை விருத்தி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய விதைகள் வெயிலில் காய்ந்து வெடித்து விதைகள் சிதறி பல இடங்களுக்கும் பரவி புதிய தாவரங்களாக முளைத்து இது இனவிருத்தி ஆகிறது. இந்த வீடியோவில் நம்ம கிளுகிழுப்பை இனத்தை சேர்ந்த விஷ்ணு கிரந்தியினுடைய அமைப்பை பெற்ற முயல் விரட்டி மூலிகையை பற்றி நம்ம அலசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் இந்த மூலிகையை பற்றி மேலும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பகிருங்கள். கண்டிப்பாக அது நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கும் மருத்துவத்தினுடைய வளர்ச்சிக்கும் நிறைய உதவியாக இருக்கும். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான, அபூர்வமான, அதிசயமான பல மூலிகைகள் அலசலோடு உங்களோட இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.